ஆண்டவரே எங்களோடு கூட நீ பேசு. கரத்தை எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்து பேசுகிறவர் நீ. இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது இந்த வாரமே நம்ம இந்த இடத்துல கட்ட வேண்டியது கட்டலை. ஏன்னா சௌந்தரியமா வெளியில போயிருந்தாங்க, ஊருக்கு போயிருந்தாங்க. அதனால அவங்க வரல. அதனால அதை நம்ம இந்த வரக்கூடிய வாரத்தில் அதை நிச்சயமோ கட்டுவோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அவருடைய தேவைகளையும் கர்த்தர் நிச்சயமா சந்திப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த இடத்திலே ஆராதனை நடக்கும். ஆராதனை நிற்காது. எனக்கு கடந்த நாள் ஃபுல்லாக எனக்கு உடம்பு சரியில்லை. ஒரு வாரமா எனக்கு உடம்பு சரியில்லாம தான் இருந்துச்சு. நேற்று தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு உடம்பு. நேற்று தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஆராதனை நடத்தணும்னு சொல்லி முடியல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால ஆராதனை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வேத வசனத்தை கேட்போம். ஒரே ஒரு அடி கூட ஒரு இதில்லாத என் தேவன் என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்துறாரு. என் குடும்பத்தை பாதுகாக்கிறாரு. எல்லாம் கவனமும் நடத்துறாரு. என் ஏசப்பா என்னோடு இருக்கிற பயமே இருக்கிறார். எங்க அப்பா தான் எனக்கு போனேன். ஆண்டவரை துதி கனம் மகிமை ஒருவருக்கே சேர்த்துக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமென். கடந்த வாரத்திலே ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் உயர்த்துவா என்று சொல்லி நாம் பார்த்தோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நாம் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை உயர்த்தத்தான் செய்வாரே தவிர தாழ்த்த மாட்டார். அல்லேலூயா. அவர் தாழ்த்துகிற தேவன் அல்ல. அவர் ஒருபோது நம்ம என்ன செய்ய மாட்டாரு, தாழ்த்த மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படின்னா உயரத்துல இருக்குன்னு அவர் ஆசைப்படுறாரு. எங்க இருக்குன்னு ஆசைப்படுறாரு? உயரத்துல தான் இருக்குன்னு ஆசைப்படுறாரு. ஆனா இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? உயரத்துல இல்ல, உயரத்துல இல்ல. ஆனா ஆண்டவருடைய முழு விருப்பம் என்னன்னா தன்னுடைய பிள்ளைங்க உயரத்துல தான் இருக்கணும். இதுதான் அவருடைய விருப்பம். அவருடைய அவருக்கு முழு எண்ணமும் அதுதான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதற்காக அவரும் நிறைய காரியங்களை நமக்கு செய்யறாரு. அதுக்காக ஏன் ரொம்ப பெரிய காரியம் என்னன்னா அவர் நமக்காக சிலுவையிலே ரத்தத்தையே சிந்தித்தார். அதான் வேதம் சொல்லுது. அதாவது நாம் கருத்தரா, அதாவது ஐஸ்வர்யவானாய் மாறும்படி அவர் என்ன செய்யறார்? சிலுவையில கருத்தர நாளார் என்று சொல்லப்படுறது. அப்போ நம்ம உயரத்துல இருக்கணும்னு சொல்லி அவர் சிலுவையில என்ன செஞ்சிருக்காரு? ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்துட்டாரு. ஜீவனை கொடுத்தாரு, மறிச்சிட்டாரு. மூன்றாம் நாள் உயிரோடு இருக்கும். இன்னைக்கு உயிரோடு இருக்காரு. ஆனா நாம எப்படி இருக்கோம்? இன்னும் தரித்திரமா தான் இருக்கும். உண்மையா இல்லையா? ஆனா கர்த்தர் நம்மளை உயர்த்தன்னு சொல்லிதான் அவர் சிலுவையில மறிச்சார். நம்முடைய தரித்திரத்தை எல்லாத்தையும் சிலுவையில சுமந்துட்டாரு. நம்முடைய தரித்திரத்தை சிலுவையில சுமந்துட்டாரு. ஆனால் நம்முடைய தரித்திரம் நம்ம விட்டுணும் இன்னும் போகாம தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. நாம தான். ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னு சொல்லி அவர் உயர்த்ததுக்கு வேண்டாம் எல்லா வழியும் நமக்கு செஞ்சுட்டாரு. ஆனா அந்த அந்த உயர்வை நாம் என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். அல்லேலூயா. அதாவது புரியுதுக்காக ஒன்று சொல்றேன். அதாவது ஆபிரகாம் 75 வயது இருக்கும்போது, ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? இங்க கவனிங்க எல்லாரும். ஆபிரகாமுக்கு 75 வயசு. எத்தனை வயசு? 75 இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனோட பேசுறார். எப்பா நான் காண்கிற தேசத்துக்கு வா. என்ன பண்ணு? அவர் அப்படி ஆண்டவர் பேசும் பொழுது இவர் ஆண்டவர் சொல்லி இந்த ஆபிரகாமுக்கு தெரியாது. இவர் ஏன்னா இவர் சிலைகளை வழிபாடு பண்ணிட்டு அவங்க அப்பா என்ன செய்யறதுன்னா சிலையெல்லாம் செஞ்சு விற்கிறவர். அதாவது சாமி சிலைகள்லாம் செஞ்சு விற்கிற அந்த ஒரு குடும்பம், அந்த தொழில் பண்றாரு. அப்போ இவரும் கண்டிப்பா அந்த தெய்வத்தை தான், அவருக்கு வேற தெய்வம் தெரியாது. அப்போ ஒரு தெரியாத ஒரு தெய்வம், அதாவது முன்ன பின்ன எதுவுமே தெரியாது, இயேசுவை பத்தியே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இயேசு அவன்கிட்ட பேசுறார்.
75 வயசு இருக்கும்போது நீ என்ன செய்ய, நான் காட்டுற தேசத்துக்கு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வாங்க. என்ன சொன்னாரு? நான் காட்டுற தேசத்துக்கு நீ வா. இது வரைக்கும் அவன் ஆண்டவரை பார்க்கல, ஆண்டவர் சத்தத்தை கேட்கல, எதுவுமே இல்ல. ஆனா திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்ற சத்தத்தான் கேட்கிறான். சத்தத்தை கேட்ட அந்த உடனே அதற்கு மறுபடி ஒரு வார்த்தை கூட பேசல. இத்தனை 75 வருஷமா உயிரோட இருந்திருக்கான். அவன் கேட்டிருக்கலாம், நான் வணங்குற தெய்வமா பேசுறதுன்னு கேட்கலாம். அதுவும் கேட்கல. நான் தெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு தானே இருக்கேன், நான் பக்தியா தானே இருக்கேன், ஏதாவது ஒரு சாட்சி போக்கு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். நாம் தான் சொல்லியிருப்போம், கண்டிப்பா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீ இதை செய்யுமா, நான் தான் இருக்க, உங்களை வந்து திடீர்னு சர்ச்சைக்கு வாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு வேற வேலை இல்லை. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? திடீர்னு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்க சர்ச்சைக்கே வராம போகாம இருக்கேன், வீட்டுல இருக்கீங்க, நான் உங்க வீட்டுக்கு வரேன், அந்த இடத்துல அந்த நீங்க ஏமா வீட்டுல இருக்கீங்க, சண்டே தானே, சர்ச்சைக்கு வாங்க, வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு நான் சொல்றேன். உடனே நீங்க சொல்றீங்க, ஆமா உங்களுக்கு வேற வேலை இல்லை. சொல்லுவோமா? நான் வெளியில சொல்ற மாதிரியே மனசுக்குள்ள நினைப்போமா நினைக்க மாட்டோமா? அல்லேலூயா. கண்டிப்பா நினைப்போம். இல்ல நான் சபை கூட இயேசுவை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஏதாவது சொல்லுவோம். இந்த ஆபிரகாமே எதுவுமே சொல்லல, அந்த சத்தத்தை கேட்கிறான். அது என்ன சத்தம்னா, எப்படி சொல்லுனா, உன் தகப்பன் வீட்டை விடணுமா. யார் வீட்டை விடணும்? பெத்தவங்க வீட்டை விட்டுறணுமா, எனத்தை சொந்தக்காரங்களை விட்டுறணுமா, அவன் இருந்த தேசத்தையும் விட்டுறணுமா. எதை 3 கருத்து விட சொல்றாரு. யாரை வேணும்? அப்பா அம்மா இருந்த வீட்டை அப்பா அம்மா விட்டுறணுமா. ரெண்டாவது என்ன சொல்றாரு? உன் இனம், உன் சொந்த பந்தம், சொந்தத்தை விட்டுருங்க. 3வது சொல்ற தேசத்தை விட்டுட்டு நான் காண்கிற தேசத்துக்கு வாங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால் ஒண்ணுமே சொல்லல. அந்த 75 வயசான போதும் அவன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்பா அம்மா விட்டுட்டான். அப்பா அம்மா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருடைய சத்தத்தை கேட்டு, பரவாயில்ல எனக்கு அந்த சத்தம் தான் பெருசு, அந்த வார்த்தை தான் எனக்கு முக்கியம், அந்த வார்த்தையை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொந்தத்தை விட்டுட்டான். அப்பா அம்மா விட்டாச்சு, அவன் இருந்த தேசத்தை விட்டு ஆண்டவர் காட்டின தேசத்துக்கு வந்துட்டான். அல்லேலூயா. அவனுக்கு இருந்த மனைவியை கூட்டிக் கொண்டு புறப்பட்டு வந்ததுனால் 75 வயசு வரைக்கும் அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தையே இல்லை. ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. குழந்தையே இல்லாதவனுக்கு குழந்தையை மாத்திரம் இல்ல, இந்த பூமியில அவன் விசுவாசத்தில் தகப்பன் என்று சொல்லப்பட்டு, அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து அவனுடைய சந்ததியில தான் பிறந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கனா, அவன் ஆபிரகாம் மூலமா தான் நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? ஒரு வார்த்தையும் கேட்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்ததினால் அவன் பெரிய ஒரு ஐஸ்வர்யவனா. அவன் அதாவது அவன் போன இடமெல்லாம் அவனுக்கு சொந்தமாச்சான். அதாவது அவன் எங்கெங்க போறானோ எல்லாமே அவனுக்கு சொந்தமா. எப்படி பாருங்க, இப்ப அரக்கோணத்துக்கு வந்து அரக்கோணம் சொந்தம், இப்போ சென்னை பகுதிக்கு வந்து சென்னை அவனுக்கு சொந்தம். அவன் எந்தெந்த இடத்துக்கு போறானோ அந்த இடம் ஃபுல்லா அவனுக்கு சொந்தம், அவனுக்குரியது. அது யாராலையும் முடியாது, தடுக்க முடியாது. அப்படி ஆண்டவர் அவனுக்கு அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது எப்படி இருக்கணும்? உயர்வாதான் இருக்கணுமே தவிர தாழ்மையா இருப்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது. தாழ்மையில நீங்க இருப்பது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. அதான் வேற சங்கீதம் சொல்லுகிறார், தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பிள்ளைங்க தாழ்மையில இருப்பது அவருக்கு, சின்ன வீட்டுல இருப்பது அவருக்கு பெரிய கிடையாது, சின்ன வேலையில இருப்பது அவருக்கு பெரிய கிடையாது. நீங்கள் நானும் உயரத்துல இருக்கணும். பெரிய வேலை பார்த்தா பெரிய வேலை பார்க்கணும், அதிகாரினா பெரிய அதிகாரியா இருக்கணும், ஒரு வீடுனா பெரிய வீட்டுல இருக்கணும். இதைத்தான் கர்த்தர் விரும்புறார். நம்ம ஒரு சின்ன ஒரு குறுகிய ஒரு இடத்துல இருக்கணும் கர்த்தர் விரும்பவே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார், நம்மளை அப்படித்தான் நடத்தணும் ஆசைப்படுறார். ஆனாலும் அப்படிதான் ஆண்டவர் ஆசைப்பட்டு அப்படிதான் இருக்கிறார். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும்
நாம் என்ன செய்யல அந்த உயரத்தை நம்மளால பார்க்க முடியும், அந்த உயரத்துக்கு நம்மளால போக முடியல. ஆனா நம்ம என்ன சொல்றோம், கிறிஸ்தவங்க நம்ம என்ன செய்யறோம், நான் இயேசுவை ஏற்றிருக்கேன், நானும் கிறிஸ்தவன் என்று சொல்றோம். ஆனா நமக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, அந்த உயர்வை நாம் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. வேதம் சொல்லுது, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிவது இல்லையா. ஒரு நீதிமான் யாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எந்த மனுஷன் சுத்திகரிக்கப்படுறானோ அவன் நீதிமான். யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அதாவது இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், அவரை அன்றி வேற தெய்வமே இல்ல, அவர் தான் எனக்கு தெய்வம், அவரை தான் நான் பின்பற்றுவேன்னு சொல்லி எந்த ஒரு மனுஷி ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவங்க, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. அவங்க பேர் என்ன பேரு? நீதிமான். இந்த நீதிமான் அப்பத்துக்கு என்ன செய்ய மாட்டானா, அலையவே மாட்டான். எதுக்கு அலைய மாட்டான்? சாப்பாட்டுக்கு அலைந்து திரிவது இல்ல. அப்படின்னா என்ன இருக்குன்னா, சாப்பாட்டுக்கு எந்த குறையும் அவங்களுக்கு வராதா, இதான் அர்த்தம். அவன் அதுவும் வேதம் நீதிமானுடைய சந்ததி. நீதிமான மட்டும் சொல்ல, அவனுக்கு பிறக்கிற அந்த சந்ததியை என்ன செய்யாதான், அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை. அந்த பிறக்கிற அவனுடைய சந்ததிக்கே அந்த ஆசீர்வாதம் அவ்வளவு இருக்குமா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துல சாப்பிட்டு இருக்காமா சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிதான். அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு குறையும் அவங்களுக்கு இருக்காது. காரணம் என்ன? நீதிமானா இருந்ததுனால. அப்போ நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை கழுவப்பட்டிருக்கோம் சொல்றோம். ஆனா அப்படிப்பட்ட உயர்வு நமக்கு இருக்கா? எத்தனையோ வருஷமா சர்ச்சைக்கு போறோம், 10 வருஷமா போறவங்க 20 வருஷமா போகிறாங்க, 30 வருஷமா போறேன்னு சொல்றோம், இல்ல தலைமுறையா போறேன்னு சொல்றோம். ஆனா உயர்வு இல்லாம மனுஷனும் தாழ்மையில தான் இருக்கும், உயர்வு பார்க்க முடியல. ஆனா உயர்வை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார். ஆண்டவர் கொடுக்கலன்னு இல்ல, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் நமக்கு உயர்வை தந்துட்டாரு. ஆனா நாம் அதை அனுபவிக்க முடியல. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் யோசிக்க கிடையாது. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைனா பாடுள்ள வாழ்க்கை தான், ஆனா நம்ம இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், இப்படி நம்ம ஒரு பக்கமா போறோம். அது பாடு உண்டு, நான் பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதாவது ஒருத்தர்கிட்ட போய் கையேந்து நிக்கிற நிலைமை நமக்கு கிடையாது, அத புரிஞ்சுக்கோங்க. அதாவது நமக்கு ஒண்ணு தேவைன்னா அந்த தேவைக்காக ஒருத்தர் இடத்துல போய் கையேந்தி நிற்கிற நிலைமை நமக்கு கிடையாது. அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஆனா அந்த நிலைமையில நாம் இருக்கிறோம். ஒருத்தர் கையை பார்த்து எதிர்பார்த்து அவர் கொடுத்த பிறகுதான் வாழக்கூடிய சூழ்நிலை நாம் காணப்படுறோம். இப்படிதானே இருக்கிறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. பாடுகள் என்பது வேறு, ஆனா இது வேற இல்ல, இது வேற தானே. ஒருத்தர்கிட்ட போய் அப்பா எனக்கு இல்லப்பா, எனக்கு இதை கொடு, அது கையேந்தி நிற்கிற நிலைமை தானே. இப்போ நம்முடைய பிள்ளைங்க சுருக்கமா சொன்னா, நம்ம பிள்ளைங்க போய் எனக்கு அது இல்லை இது கேட்டா நம்ம அது பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? வருத்தமா இருக்குமா இருக்காது? எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஐயோ என் பிள்ளை பாரு, நான் எப்படிலாம் வளர்த்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், எப்படிலாமா அவனை வளர்த்தேன், இன்னைக்கு பாரு இன்னொருத்தனை போய் கையேந்து இருக்கிறானே, இதை என்னால பார்க்க முடியல, சகிக்க முடியலன்னு சொல்லி கண்ணீர் விடுவோமா இல்லையா? அப்போ அதே போல ஆண்டவர் சிலுவையில நம்ம ஐஸ்வர்யம்னா மாத்திட்டாரு, நம்முடைய தரித்திரத்தெல்லாம் எடுத்துப்பட்டாரு. ஆனாலும் நாம் கையேந்தி ஒரு இடத்துல நிற்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து எந்த அளவுக்கு கண்ணீர் விடுவாரா? விட மாட்டார். ஒரு உலக பிரகாரம் மனுஷனா இருக்கிற நாமே நம்முடைய பிள்ளைங்க இன்னொருத்தரத்துல கையேந்தி நிற்கும் போது நமக்கு அவ்வளவு கண்ணீர் வருது, அவ்வளவு கஷ்டப்படுறோம், அவ்வளவு கவலைப்படுறோம். ஐயோ என் பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றணும், அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அந்த பிள்ளையை உயர்த்துறதுக்கு என்ன வழின்னு அதை தான் நாம் செய்வோம். ஒரு மனுஷனா இருக்கிறோம். ஆனா நம்மை படைத்த ஆண்டவர்
நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் நம்முடைய தரித்திரத்தை எல்லாவற்றையும் சிலுவையில, நம்முடைய தரித்திரத்தை எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து முடிச்சிட்டாரு. அப்படி இருந்தும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? அதே நிலைமை தான். மற்றவரிடத்துல போய் கையேந்தி நிற்கிறோம் எல்லா விஷயத்திலையும். சில பேர் சாப்பாடுக்கு போய் நிற்கிறோம், சில பேர் பணம், சில கடன் பிரச்சனை பணத்துக்காக போய் நிற்கிறோம். இப்படி ஏதோ ஒன்றுக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக இன்னொருத்தர் போய் கையேந்தி நிற்கிற நிலைமை இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்குள்ள இருக்கு. வெளி மனுஷனை நம்ம பார்க்க வேண்டாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு நமக்குள்ள அந்த சூழ்நிலை இருக்க. ஏன் அப்படி இருக்கக்கூடாது? அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமை வருவதற்கு ஆண்டவர் சிலுவையில அவர் ஒப்பு கொடுக்கல, அந்த நிலைமையை மாற்றி போட்டார். அப்படிப்பட்ட நிலைமையில தான் நாம் இருந்த ஒரு நேரத்துல அந்த நிலைமையை சிலுவையின் மரணத்தின் மூலமா மாற்றிட்டாரு. ஆனா மாற்றின பிறகும் அதே நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் போய் கையேந்து நிற்குது, அது எவ்வளவு ஒரு நமக்கு அது அசிங்கம் தான். அசிங்கமா இல்லையா? அவங்க சிலவங்க கொடுத்துருவாங்க, சிலவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒரு மாதிரி பேசிட்டு கொடுப்பாங்க, சிலவங்க ஒரு மாதிரி பேசிட்டு வெறுமையா அனுப்பிடுவாங்க. நிறைய விஷயம் இருக்கு அதுல அப்போ பேசிட்டு வெறுமையா அனுப்பும் பொழுது அதுல விடுற கண்ணீர் ஒரு மாதிரி இருக்கும். பேசிட்டு கொடுத்துட்டு அனுப்புனா அதுல ஒரு கண்ணீர் இருக்கும். அதுல அனுபவம் ஒவ்வொரு விதமா இருக்கும். நமக்கு அதுல உள்ள கஷ்டம் ஒவ்வொரு விதமா இருக்கும். அந்த கஷ்டம் நமக்கு தேவையா? ஆனா அப்படிப்பட்ட கஷ்டத்தை நாம் பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு அது பிரியம் கிடையாது. அதாவது வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வாதமா இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்க தரித்திரமா இருப்பது அவருக்கு பிரியம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள்னா யாரு? நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தரித்திரமா இருப்பது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. இன்னொருத்தர போய் ஒண்ணு கேட்கணும், கையேந்து நிக்கணுங்கிற நிலைமை நமக்கு வருவது அவருக்கு பிரியம் கிடையாது. அதெல்லாம் என் பிள்ளைங்க இல்லாம என் பிள்ளைகள் உயர்வா இருக்க வேண்டும், என் பிள்ளைங்க எப்பொழுது நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருக்கணும். என் பிள்ளைங்க இடத்துல எல்லாரும் வரணும். நம்ம கிட்டதான் யாரும் என்ன செய்ய கேட்கணுமே தவிர நம்ம போய் இன்னொருத்தர் போய் கேட்க கூடாது. இதுதான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருக்கா? அதான் வேதம் சொல்லுது, அதாவது எல்லாவற்றையும் அவர், அதாவது பிதாவாகிய தேவன் இயேசு உயர்த்தினார். அதே போலதான் நம்மளையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மையும், அதாவது பிதாவாகிய தேவன் இயேசுவை எல்லாவற்றையும் உயர்த்தினார். அப்போ அவரை பின்பற்றுகிற நாம், அவரை மாத்திரமே பின்பற்றுகிற நாமும் எல்லாவற்றையும் உயர்த்தப்படணும். உயர்வாத எல்லாவற்றையும் உயர்வாதா இருக்கணும், கீழே இருக்க கூடாது. கீழே இருந்தா யாராவது விரும்புவாங்களா? கீழே இருக்க யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அதாவது தாழ்மை என்பது வேற, நான் சொல்றது வேற. தாழ்மையா இருப்பது வேற. அதாவது வசதியா இருந்தும் சிலவங்க தாழ்மையா இருப்பாங்க, அது வேற, அது குணம். நான் அதுக்கு வரல. ஆனா நம்மகிட்ட உண்மையிலே ஒண்ணுமே இல்லாம அது இருக்கக்கூடாது. தாழ்மையான குணம் இருக்கணும், ஆனா ஒண்ணுமே இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் உயர்வுனா எல்லாவற்றையும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். ஆசீர்வாதம் இருக்கா? இல்ல, நம்மகிட்ட இல்ல. அதனால நம்ம அதை யோசிக்கணும். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, இயேசுவை பின்பற்றி ஏன் நமக்கு அந்த நிலைமை வருது? மற்றவங்கள்ட்ட போய் கையெழுந்து நிக்கிறோமே, எனக்கு ஏன் அந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டு அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணாம அப்படியே போட்டு பரவாயில்ல அப்படின்னா இருக்கக்கூடாது. அது யாருக்கு அசிங்கம்? உங்களுக்கு தானே அசிங்கம் இல்லையா? நமக்கு தானே அசிங்கம். இப்ப நானா போய் நிக்கிறேன், நான் ஒருத்தர் போய் கேட்டு நிக்கிறேன்னா அது எனக்கு தானே அவமானம், எனக்கு தானே அது அசிங்கம். ஏன் அந்த அசிங்கத்திலே நம்ம வாழணும்? அந்த அவமானத்திலே ஏன் வாழணும்? அதை விட்டு வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் நான் உயர்த்துவேன்னு
சொல்லியிருக்கீங்க, உயர்த்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டீங்க, எல்லாம் சொன்னீங்க. ஆனா நான் இன்னும் உயர்த்தப்படல. அதுக்கு காரணம் என்ன? நான் என்ன பண்ணா, என்ன செய்தால் நான் அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும்? யாரிடத்தில் கையேந்தி நிற்காமல் நிற்பதற்கு நான் என்ன செய்யணும் என்று என்னைக்கா கேட்டிருக்கோமா? அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி என்ன இருக்கு, இருக்கிற வரைக்கும் போட்டோம். நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். இல்ல இல்ல, உங்களுக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்க இருக்காங்கல்ல, நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையா? அப்ப அவங்க போய் நிக்க கூடாதுல்ல. நம்ம வாழ்க்கை நம்மளோட முடிஞ்சு போச்சு, பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல போயிட்டோம், முடிய வரைக்கும் போட்டோம் அப்படின்னு போயிட்டா நம்மளுடைய பிள்ளைங்க வாழ்க்கை ஒண்ணு இருக்குல்ல, அதை பார்க்கணும்ல. அல்லேலூயா. அதனால அதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், யோசிச்சு அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணதுக்கு என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர்கிட்ட எல்லாத்துக்குமே விளக்கம் பைபிள்ல இருக்கு. பைபிள்ல எல்லாத்துக்குமே இருக்கு. அதாவது உலகத்துல படிப்பு இருக்கு, படிப்பு உலக படிப்பு இருக்கு. அது படிக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது படிக்கணும். ஆனா அதை காட்டிலும் பெரிய படிப்பு தான். அல்லேலூயா. அதுவும் வேணும். அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம் பைபிள் படிக்கிறது. பைபிள்ல தான் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. எல்லா ஒரு மனுஷன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை எந்த நேரத்துல எப்படி சரி பண்ணணும், எல்லாத்துக்குமே பைபிள்ல தான் இருக்கு. இந்த பைபிளை படிச்சாலே போதும், எல்லாம் மாறும். அதனால ரொம்ப முக்கியம் பைபிள். அதனால நம்முடைய நிலைமை மற்றவரிடத்துல கையேந்தி நிற்கிற அந்த நிலைமை நமக்கு வரவே வரக்கூடாது. முக்கியமா சொல்ல போனா இந்த நம்முடைய ஆலயத்துக்கு வர யாருக்குமே அந்த நிலைமை வரக்கூடாது. மற்றவங்களுக்கு வருதோ இல்லையா, அது நம்ம அதை பேச முடியாது. ஆனா நம்முடைய சர்ச்சைக்கு வருகிற யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது. இது என்னுடைய ஆசை. அல்லேலூயா. மற்றவரிடத்துல நான் மனுஷன் 4 பேர் கொடுக்கணும், அந்த நிலைமைக்கு நான் வரணும். நாம் அந்த நிலைமையை உருவாக்கி வைத்து விட்டால் நம்முடைய பிள்ளைங்க அந்த நிலைமைக்கு வந்துருவாங்கல்ல. உண்மையா இல்லையா? நாம அதை உருவாக்கிட்டோம்னா நம்முடைய பிள்ளைங்க அந்த நிலைமைக்கு வந்துருவாங்க. நம்ம பிள்ளைங்க இடத்துல 4 பேர் கேட்கிற நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்துருவாரு. அல்லேலூயா. அதனால அந்த நிலைமைக்கு அந்த நிலைமையில இருந்து நாம் சரியாவதற்கு என்ன செய்யணும் என்பதை நாம் மனுஷன் பார்க்கணும், அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணினாலே போதும், வேற ஒண்ணு நம்ம செய்ய வேண்டாம். அல்லேலூயா. அதனால எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை உயர்த்தணும், எல்லாவற்றிலும் நாம் உயர்வா இருக்கணும். இதுதான் கர்த்தருக்கு பிரியம். நாம் என்ன மற்றவரிடத்துல கையேந்தி நிற்கிற நிலைமை நமக்கு ஒருபோதும் வரவே வரக்கூடாது. இது வரைக்கும் ஒருவேளை வந்திருக்கலாம், ஒருவேளை இது வரைக்கும் இருந்திருக்கலாம். இனி அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. இனி எந்த சூழ்நிலை யாருக்கிட்ட நிக்க கூடாது. அது பிள்ளையா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட போய் அவங்க கிட்ட போய் கூட நிக்க கூடாது. எனக்கு இல்லையாப்பா, எனக்கு சாப்பாடுக்கு இல்லையே, எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லையே, எதுக்குமே போய் யாரிடத்திலும் போய் நிற்க கூடாது. அது ஒரு பழமொழி. அதாவது என்னதான் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறும் வேற இருந்தாலும் சொல்லுவாங்க. அதான் அப்படி அந்த மனப்போக்கம் நமக்கு இருக்கும். இல்லதானே அப்படிலாம் நினைக்க கூடாது. ஏன்னா இது கடைசி காலம், அன்பு தனிந்து போகும் என்று சொல்ற காலம், அன்பு தனிந்து போன காலம். அப்போ பிள்ளைங்க எடுத்து வைக்க போகணும், வேற வேலை இல்லை, அப்படிதான் சொல்லுவோம். நான் என்ன கெட்டா வச்சிருக்கேன் உனக்கு கொடுக்கறதுக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நீ பாட்டு கேட்கிற, என்ன கேட்டா நான் வச்சிருக்கேன் பாத்தியோ, இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. கெட்டா இருக்கலையோ, ஆனா கொடுக்கத்தக்க இருக்கும். ஆனா சொல்ற வார்த்தை, நான் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தியா, எனக்கு சொத்து சேர்த்து வச்சியா, இல்ல நான் கேட்டா நான் வச்சுக்க பாத்தியா கேட்கிற, அப்படிதான் கேட்பாங்க பிள்ளைங்க. அப்படிதான் யாரா இருந்தாலும் பிள்ளைங்க பெற்றவங்க யாரிடத்திலும் போய் கையேந்தி நிற்கிற நிலைமை நமக்கு வரக்கூடாது. நாம் கையேந்தி நிற்கிறோம் என்றால் அது ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் இடத்தில் மாத்திரமே. அல்லேலூயா. நாம் 2 கைகளை ஏந்தி நிற்கிறோம். யாருக்கு ஏந்தி நிற்கிறோம்? இயேசுவிட்ட மாத்திரம் தான் ஏந்தி நிற்கிறோம், வேற யாருக்குமே ஏந்தி நிற்க கூடாது. நம்முடைய 2 கைகளையும் ஐயா எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இந்த கையை விரிக்கிறனா யார்கிட்ட நிற்கணும்? இயேசுவிட்ட மாத்திரம் தான் விரிக்கணும், வேற யாருக்குமே விரிக்க கூடாது. அது பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, பெற்றவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி,
யாருமே எனக்கு இல்ல அப்படின்னு கையில விரிச்சுக்கவே நிக்க கூடாது. அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்படவில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்கு. அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணுவதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். அந்த நிலைமை இருந்து மாறணும். அந்த நிலைமையோட நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா. சரி, அந்த நிலைமை மாறணும்னா நம்ம எனக்கு நிறைய இருக்கு. ஒரே ஒண்ணுதான் சொல்றேன். அந்த நிலைமை மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, வாசிக்கிறேன். அதாவது எடுத்துக்கோமா, பிலிப்பியர் எழுதின நிருபம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் வாசிக்கிறேன். 4:5. அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக இருக்க கடவுள். போதும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இந்த கையேந்தி நிற்கிற இந்த நிலைமை நமக்கு மாறணும். மாறாம நம்ம இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கை இந்த காலத்துல அது சரி பண்ணிட்டோம்னா நம்முடைய பிள்ளைகள் காலம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் யார் இடத்துலயும் போய் கையேந்தி நிற்க மாட்டாங்க. நம்முடைய பிள்ளைகள் இடத்துல எல்லாரும் நிற்பாங்க, எனக்கு அது கொடுப்பா இது கொடுப்பா, கையேந்தி நிற்பாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா புரியலையா? அப்போ கையேந்தி நிற்கிற நிலைமை நமக்கு மாறணும். நம்ம என்ன செய்யணும்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். நம்முடைய சிந்தை எப்படி? எல்லாருக்குமே சிந்தை இருக்கு. சிந்தை இருக்கா இல்லையா? சிந்தை இருக்கா இல்லையா? அது சொல்லு. எல்லாருக்குமே சிந்தை இருக்கு. கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இருதயம் எல்லாத்துக்குமே உண்டு. இந்த கை கூட ஒரு கை ஒருத்தர் இருக்காது, ஒரு கை ஒருத்தர் இருக்கும். சில கையே இல்லாம இருக்கும், கால் கூட அப்படிதான். ஆனா இருதயம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதே போல சிந்தையும் எல்லாத்துக்குமே உண்டு. யாருக்குமே சிந்தை இல்லாம யாருக்குமே எனக்கு சிந்தை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே சிந்தை உண்டு. சிந்தை இல்லாத மனுஷனே கிடையாது. எந்த மனுஷனும் எந்த மனுஷனும் கிடையாது. ஆனா இங்க சிந்தை எப்படி இருக்கு? நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு? இதான் நம்முடைய சிந்தை சரியா ஆயிருச்சுன்னா இந்த கையேந்து நிற்கிற அனுபவம் நமக்கு வராது. இந்த சிந்தை எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் இயேசுவின் சிந்தையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எந்த சிந்தையா இருந்தாரோ அதே சிந்தை நம்முடைய சிந்தையும் இருக்கணுமா? மனுஷனுக்குள்ள 2 சிந்தை இருக்கு. அல்லேலூயா. 2 சிந்தை இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு, இயேசு கிறிஸ்து இல்லாத சிந்தை இருக்கு. அதாவது புரியுற மாதிரி சொன்னா, இயேசு கிறிஸ்து என்னன்னா என்ன செய்யறாங்க? முதல் வசனம் சொல்லுங்க, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அதாவது என்ன சொல்லுதுன்னா, தனக்காக எதையும் செய்ய மாட்டான், தனக்காக எதையும் பார்க்க மாட்டான். ஆனா மற்றவங்களுக்காக என்ன வேணும் அதை தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருந்தார். இயேசு கிறிஸ்து சிந்தையை பத்தி நான் சொல்றேன். அவர் பரலோகத்துல இருந்தார். பரலோகத்துல பிதாவோடு கூட இருந்தார். யாரோடு கூட இருந்தார்? பிதாவோடு கூட இருந்தார். இவர் பிதாவுக்கு ஒரே பிள்ளை. என்னது? பிதாவுக்கு ஒரே பிள்ளை. அப்போ ஒரே பிள்ளையா இருந்தவர் அவர் இந்த பூமிக்கு அவர் தான் சொந்தக்காரர். இந்த பூமி முழுவதும் அவருக்கு தான் சொந்தம். வானம் முழுவதும் அவருக்கு தான், எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். இப்போ என்னன்னா, மனுஷனை உண்டு பண்ணாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் சேர்ந்து தான் உண்டு பண்ணாங்க. இப்படி மனுஷனை உண்டு பண்ணி இந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு உத்தரவாதம் கொடுத்தது யாரு? இயேசு. அல்லேலூயா. அதாவது நீங்களும் நானும் அவருக்கு சொந்த பிள்ளைங்களாம் கிடையாது. அவங்களுக்கு சொந்தக்காரங்களோ இல்ல பிள்ளைங்க சொந்த பிள்ளைங்களோ இதெல்லாம் கிடையாது. நீங்களும் நானும் யாரும் அந்நியர். அதாவது இன்னொரு மனுஷன். அதாவது சொந்தக்காரங்களாக என்ன சொல்லுவோம்? அவங்க இன்னொருத்தர் இருப்பாங்க, அப்படிதானே சொல்லுவோம். நமக்கு சொந்தம்னா ஐயோ எங்க சொந்தம் பாரு, அவருங்க சொந்தம் இல்லைன்னா அவங்க இன்னொருத்தர், அப்படிதான். அதே மாதிரிதான் நம்ம இன்னொருத்தர். நம்மளாம் யாரு? இன்னொருத்தர்.
அப்படிப்பட்ட இன்னொருத்தரா இருந்த நமக்காக அவர் சிலுவையை சுமந்தார். இன்னொருத்தரா இருந்த நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் யோசித்தாரு, ரத்தத்தை சிந்தினார். அப்போ நீங்களும் இன்னொருத்தரா இருக்கிற நாம் நல்லா இருக்கிறதுக்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்தார் என்று வேறு சொல்லுது. இதுதான் அவருடைய சிந்தை. அதாவது நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய நலனுக்காகவே அவருடைய சிந்தை எப்பொழுது மற்றவங்க நல்லா இருக்கும், அவங்க நல்லா இருக்கும், அவங்க நல்லா இருக்கும், அவங்க நல்லா இருக்கும், இவங்க நல்லா இருக்கும், இதைத்தான் நினைச்சாரு. அவருடைய சிந்தை எப்போது நன்மை செய்யறதுல தீமை செய்யறதுக்கு என்னமே போகல. அவருடைய சிந்தை தீமை செய்யறதுக்கு வரல. இன்னும் சொல்ல போனா தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பேர் தெரியுமா? தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். கிறிஸ்தவங்கள கண்ணன் பேர் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, அது சாமி பேர். ஆனா வேதம் சொல்லுது தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தீமையவே பார்க்க மாட்டாராம். தீமையே பார்க்க மாட்டார்னா அப்ப தீமையை எப்படி செய்ய முடியும்? அப்போ அவருடைய சிந்தனை எந்த சூழ்நிலை தீமையே வராது. அப்ப நம்ம சிந்தை எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நம்ம இந்த உலகத்துல இருக்கிற நாம் நம்முடைய சிந்தையில எப்போ எந்த சூழ்நிலை தீமையே நடக்கூடாது. அப்படிப்பட்ட சிந்தையா நம்முடைய சிந்தை மாறிச்சுன்னா இது சரியாகும். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், சர்ச்சைக்கு வரோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசம்பா கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நம்ம இடத்துல இருக்க தீமையான எண்ணங்கள் நம்ம விட்டு மாறுதா? தீமையான எண்ணம் மருமக சொன்னா ஒரு மாதிரி உடனே தீமையான எண்ணம் வந்துருது, மாமியார் சொன்னா உடனே தீமையான எண்ணம் வந்துருது, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னா தீமையான எண்ணம் வந்துருது, ஒரு பிடிக்காத ஒரு சகோதரன் சொன்னா தீமையான எண்ணம். தீமையான எண்ணம் வருதா இல்லையா? இது கிறிஸ்துவின் சிந்தையே கிடையாது. கிறிஸ்துவை எல்லாவற்றிலும் தேவன் உயர்த்துறதுக்கு காரணம்னா அவருடைய சிந்தையில தீமையே கிடையாது. யாருக்குமே தீமை செய்ய மாட்டார். தனக்கு விரோதியா இருந்தாலும் அவனுக்கும் நன்மை மாத்திரம்னா செய்ய வேண்டும் என்று அவர் சிந்தை இருந்ததே தவிர தீமை செய்யணும்னு வரல. அதாவது இயேசுவை பிடிக்கைக்கு வந்திருக்காங்க போர் சேவகர், ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. அப்போ யூதாஸ்கரியத்தும் வந்திருக்காங்க. நல்லா போர் சேவகம் வந்து என்ன செய்யறாங்கன்னா இயேசுவை பிடிக்கைக்கு வரும்போது பேதுரு கூட இருக்கிறாங்க. யார் கூட? இயேசு கூட இருக்காங்க. உடனே இந்த பேதுரு அவனிடத்துல இந்த கத்தியை எடுத்து ஓங்க இந்த போர் சேவகன் ஒருத்தனுடைய காதை வெட்டிடுவான். எதை வெட்டுவான்? காதை விழுந்து வெட்டுது யாரு? பேதுரு. கூட யாரு இருக்கா? இயேசு இருக்கா. உடனே ஆண்டவர் உன் பட்டயத்தை எடுத்து உள்ள போடு, கத்தி எடுத்து உன் உரைக்குள்ள போடு என்று சொல்லிட்டு அந்த காதை எடுத்து அப்படின்னு ஒட்டினார். யார? பிடிக்க வந்தவங்க, கைது பண்ண வந்தவங்க. இவன் வெட்டினது எதுக்கு வெட்டினா? கைது பண்ண வந்திருக்காங்கன்னா வெட்டினா. இவன் ஆண்டவருக்கு நல்லதுதான் செஞ்சான், கெட்டது செஞ்சானா? நல்லது செய்தான். ஆனா ஆண்டவருக்கு அது பிடிக்கல. கிறிஸ்துவின் சிந்தை பேதுரு சிந்தை பாருங்க, வித்தியாசம் பாருங்க. இவன் வந்து தப்பு ஒன்றும் பண்ணல. கூட இருக்கிறவரை ஒருத்தங்க சிறை பிடிக்க விளங்க மாட்டா வந்திருக்கான், சிறைச்சாலை கொண்டு போய் கூட இருக்கிற கூட அவங்க கூப்பிட்டு போய் வந்திருக்கான். இது இவனால பிடிக்கும். இயேசு மேல பாசத்திலே இவன் செஞ்சான். ஆனா அது இயேசுக்கு பிடிக்கல. இதான் இயேசு சிந்தை. புரியுதா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? கூட இருக்கிற பேதுரு அவருக்காக தான் அதை செஞ்சான். ஆனா அது இயேசுக்கு பிடிக்கல. காலை எடுத்து ஒட்டினார். உடனே அவனை பார்த்து பேதுரு வேணும், பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான். நீ எனக்காக நீ செஞ்சப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ இப்படியே இரு அப்படின்னு பேதுருவை பார்த்து சொல்லல. நீ என் மேல பாசம் இருந்ததுனால, என் மேல அன்பா இருந்ததுனாலதான் இந்த காரியத்தை நீ செஞ்ச. அதனால உனக்கு பாராட்டு, உனக்கு ஆசீர்வாதம் தரேன், இன்னும் நன்மையை தரேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. நம்ம சிந்தை இப்படி இருக்குமா?
இதான் கிறிஸ்துவின் சிந்தை. இந்த சிந்தை நமக்குள்ள வேணும். இந்த சிந்தை நமக்குள்ள வந்துட்டா ஆசீர்வாதம் வந்துடும். கையேந்து நிற்கிற நிலைமை வராது. யாருக்குமே நம்ம கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் வராது. ஆண்டவர் விட மாட்டார். இன்னைக்கு கையேந்து நிக்க கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கையேந்து நிக்கிற நேரத்துல போய் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்ல, ட்ரெஸ்ஸுக்கு இல்ல, அதாவது சாப்பாட்டுக்கு இல்ல, ட்ரெஸ்ஸுக்கு இல்ல, வேலைக்கு இல்ல, கடன் கொடுக்கறதுக்கு இல்ல, வியாதியா இருக்கேன், அதாவது சுகமாக்குறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி யார்கிட்டயா போய் எதுக்காவது ஒரு காரணத்துக்கு போய் கையேந்து நிக்கிறோம். இதை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய சிந்தை சரியில்லை. நம்முடைய சிந்தையில என்ன இருக்கு? தீமை. ஆனா இயேசுவுக்கு அது இல்ல. தன்னை பிடிக்கத்தான் வந்திருக்கிறார்கள். பிடிக்க வந்தவனுடைய காலத்தான் வெட்டினார்கள். பரவாயில்ல, நம்ம அவன் வேலையை செய்யறான், பரவாயில்ல, அவன் வேலையை அவன் செய்யட்டும் அப்படின்னு காலை ஒட்டி அவனோட கூட புறப்பட்டு போனார். இதான் இயேசுவின் சிந்தை. இந்த பேதுருவை பட்டயத்தால் சவால், பட்டயத்தை உள்ள போடு, இன்னும் பட்டயத்தை எடுக்காத. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பட்டயம் எடுக்கல. அதனால நம்முடைய சிந்தை சரியா இருக்கும். யாருக்கும் தீமை செய்ய நினைக்க கூடாது. அந்த எண்ணமே வரக்கூடாது. அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாங்க அந்த சிந்தையே நமக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட சிந்தை இருக்கா? அதை எடுத்து போடுங்க. கூடவே இருந்து நிறைய கூடவே இருந்து எனக்கு நினைச்சுட்டான், துரோகம் பண்ணிட்டான், நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே இருந்து குழி பறிச்சு வேண்டாம், நமக்கு என்ன? அவனுக்கு தீமை செய்ய சொல்லி பைபிள் சொல்லல. கூடவே இருந்து நம்ம கூடவே பழகி, நம்மோடு கூட பழகி நமக்கு ஒருத்தர் துரோகம் பண்றான், அந்த அப்படி துரோகம் பண்ணவனுக்கு நீ மன்னிக்க கூடாது, அவனுக்கு நீ தீமை செய்யன்னு சொல்லி பைபிள்ல சொல்லல. இயேசு அப்படியும் இல்ல. இயேசு மனுஷனா தான் இருந்தாரு. அவர் தெய்வம் கிடையாது. இந்த பூமியில வாழும் போது அவர் மனுஷனா தான் இருந்தார். அப்படி மனுஷனா இருக்கும் இப்படிதான் இருந்தார். கூடவே இருந்தவன் யார்? யூதாஸ் கரியத்து. அவர் போடுற சாப்பாடு சாப்பிட்டவன். அவர் சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட எல்லாம் யாருக்கு? யூதாஸ் கரியத்துக்கு. கூடவே இருந்து சாப்பிட்டு இருக்கான். அவருடைய அதாவது அவர் பணத்தை, அவருக்கு வர பணத்தை யார்கிட்ட கொடுத்தாரு? யூதாஸ் தான் கொடுத்தாரு. யார்கிட்ட கொடுத்தாரு? இவன் அந்த பணத்தை எல்லாம் வச்சிருப்பான். ஆனா இவன் கூடவே இருந்தவன் யாரு? யூதாஸ். இந்த கூடவே இருந்தவன் தான் இயேசு என்ன செஞ்சான்? காட்டி கொடுத்தான். இந்த யூதாஸ் என்ன செஞ்சார்? ஆண்டவர் போய் திட்டினாரா? இல்ல போய் அவன் அடிச்சாரா? ஏதாவது பேசினார் பைபிள்ல இருக்கா? இல்ல. அவனை பார்த்து என்ன சொன்னாரு? சிநேகிதனே என்று கூப்பிட்டார். சிநேகிதனா என்ன? ஃப்ரெண்ட், நண்பர். யாருக்கா அந்த என்ன வருமா? அதாவது யூதாஸ் வந்து நிக்கிறான். எதுக்கு வந்திருக்கான்? அவரை பிடிக்க வந்திருக்கான். போர்ச்செல்லாம் கூட்டு பணத்தை வாங்கிட்டு போர்ச்செல்லாம் இவர் தான் இயேசு, இவரை கூட்டு போங்கன்னு சொல்லி வந்து நிக்கிறான். இவருக்கு தெரியும் எல்லாமே. எல்லாம் தெரிஞ்சவரை சொல்றாரு, சிநேகிதனே வாழ்ந்து நம்ம கூடுவோம். அப்படி நம்ம என்ன செய்வோம்? அட பாவி, ஏண்டே வாங்கி சாப்பிட்டுட்டு என் கூடவே படுத்துட்டு இப்படி ஒரு அநியாயம் பண்ணி நீ விளங்குவியா? சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? இது மனுஷனுடைய சிந்தை. ஆனா இயேசுவின் சிந்தை அது அல்ல. அவனையும் நேசிக்கிறது தான் இயேசுவின் சிந்தை. இந்த சிந்தை நமக்கு இருக்கா? இந்த சிந்தை வந்துச்சுன்னா யார்கிட்டயுமே கையேந்து நிக்க வேண்டாம். இது இல்லாததான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா நல்ல ஆராதனைக்கு போறோம், நல்ல தசமா கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஒருத்தர் போய் கையேந்தி நிற்கிறோம். காரணம் என்ன? கிறிஸ்துவின் சிந்தை நம்மிடத்தில் இல்லை. இது கொஞ்சம் கஷ்டம் தான். இதை கேட்டு கொஞ்சம் கடைபிடிக்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா கடைபிடிச்சு பாருங்க, நிச்சயமா கையேந்தி நிற்கிற நிலைமை உங்களுக்கு வராது, உங்க பிள்ளைங்களுக்கு வராது. உங்க தலைமுறையே ஆசீர்வாதமா இருக்கும். உங்க தலைமுறை இடத்துல எல்லாரும் வந்து நிற்பாங்க, மத்தவங்க வந்து நிற்பாங்க உங்க தலைமுறை இடத்துல.
அதனால அந்த அனுபவத்தை மாத்துங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணிப்பா. முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அதாவது நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. நம்ம கொடுத்திருக்கிற ஆவியானவர் அப்படிப்பட்டவர். நம்ம கொடுத்திருக்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். அதனால நம்மளால முடியும். கிறிஸ்துவின் சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ள கண்டிப்பா இருக்க முடியும். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவரால முடியும். நம்மளால முடியாது. நம்முடைய சுய பலத்தை பண்ண முடியாது. நம்ம சுயமா அப்படி வாழ்ந்துடலாம் அப்படிலாம். பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு ஆவியானவரே, கிறிஸ்துவின் சிந்தை இந்த நாள் எனக்கு வெளிப்படட்டும். நான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் வேலைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல எனக்குள்ள இருந்து எந்த சிந்தை வெளிப்படணும்? கிறிஸ்துவின் சிந்தை, மனுஷனுடைய சிந்தை அல்ல. மனுஷனுடைய சிந்தை எப்படி இருக்கும்? தீமை செய்யதான் இருக்கும். நன்மை செய்யற சிந்தையே மனுஷனுக்கு இருக்காது. அப்படியே செஞ்சா யாருக்கு செய்யுங்க? நன்மை பிள்ளைங்களுக்கு செய்வீங்க. யாருக்கு செய்வீங்க? பிள்ளைங்களுக்கு செய்வீங்க. தெரிஞ்சவங்களுக்கு செய்வீங்க. உண்டாங்க. தெரிஞ்சவங்களுக்கு செய்வீங்க, பிள்ளைங்களுக்கு செய்வீங்க. இன்னும் ஒரு படி சொன்னா பிடிச்சவங்களுக்கு மாத்திரம் தான் செய்வீங்க. மற்றபடி யாருக்கும் நன்மை செய்வீங்க? எல்லாத்தையும் செய்வீங்களா? எல்லாத்தையும் செஞ்சிருவோமா? நம்ம செய்ய மாட்டோம். செய்ய மாட்டோம். நம்ம சிந்தை மனுஷ சிந்தை இல்ல. நமக்கு பிடிச்சவங்களுக்கு மாத்திரம் தான் செய்வோம். பிள்ளைங்களுக்கு செய்வோம், சொந்த பந்தங்கள் வேணா செய்வோம், இல்ல பிடிச்சவங்களுக்கு செய்வோம். அதுக்கு மேல நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். ஆனா இயேசு அப்படியா இல்ல. சொந்தங்களா இருந்தாலும் சரி, நீங்க அந்நியர், இன்னொருத்தர் தான். இன்னொருத்தரா இருக்கிற நமக்கு இயேசு நன்மையை செய்தார். பிடிக்காதவங்க தான் ஆண்டவருக்கு, இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் சிலுவையில் அடிச்சவங்க தான். அவங்களுக்கு நன்மை தான் செஞ்சாரு. சொல்ல போனா அவருக்கு பிடிக்காம தான் போகணும். சொந்தம் என்று எண்ணி வந்து சொந்தமோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையா? சொந்தக்காரன் என்ன செய்யலையா? ஏற்றுக்கொள்ளையா? ஆனா அந்த சொந்தத்துக்கும் நன்மை தான் செஞ்சார். ஏற்றுக்கொள்ளாத சொந்தத்துக்கும் நம்ம என்ன செய்வோம்? ஏற்றுக்கொண்ட சொந்தத்துக்கு நம்ம நன்மை செய்வோம். ஏற்றுக்கொள்ள அவளே ஏற்றுக்கல, நான் எதுக்கு அவளை ஏற்றுக்கணும்? கேட்போமா? கேட்க மாட்டோமா? இது கிறிஸ்துவின் சிந்தை கிடையாது. நம்மளை ஏத்துக்கிட்டாலும், சொந்தம் ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி, சொந்தத்துக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. புரியுதா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? இந்த சிந்தை நமக்குள்ள வந்துருச்சுன்னா நாம் கையேந்தி நிற்கிற நிலைமை மாறும். இந்த சிந்தை வரலனா நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி மாற்றம் வராது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு மிக மிக அவசியம். இந்த கிறிஸ்துவின் சிந்தை என்னது? அவர் எல்லாத்துக்கும் நன்மை செய்வார். நாம என்ன செய்யணும்? தீமையே நம்ம சிந்தையில வரக்கூடாது. கூட இருக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைங்களா சரி, அது பிடிச்ச பிள்ளைங்களோ பிடிக்காத பிள்ளைங்களோ, அது நல்லவங்களோ கெட்டவங்களோ, தீமை செய்யணும்னு அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. ஏனென்றால் அவர் தீமையை பார்க்கவே மாட்டார். தீமையை பார்க்கவே மாட்டார். தீமையை பார்த்தா தானே பிரச்சனை. இப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்குன்னா ஒன்ன பார்த்தா தான் தப்பு நடக்கும். ஒரு பொருளை பார்த்தா தான் நமக்கு ஆசை வருது, அந்த பொருள் நமக்கு வேணும்னு சொல்லி. பார்க்காம இருந்தா ஒரு பொருள் மேல நமக்கு ஒரு பொருள் வாங்கணும் ஒரு பொருள் மேல ஆசை வருதுன்னா அந்த பொருளை பார்க்கறதுனாலதான் ஆசை வருது. அந்த பொருளை பார்க்காம இருக்க ஆசை வராது. அதே பொருள் அதனாலதான் ஒரு தீமையை பார்க்கவே கிடையாது. தீமையை பார்த்தா தீமையை செய்யணும்னு சொல்லி என்ன வரும்? தீமையை பார்த்தா தீமை செய்யணும் ஆசை வரும், என்ன வரும், சிந்தை வரும், எல்லாம் வரும். அதனால தீமையை பார்க்க கிடையாது. நாம என்ன செய்யறோம்? பார்ப்பதெல்லாம் தீமை. நம்ம பார்க்கறதெல்லாம் தீமையை தான் பார்க்கலாம். அதான் தீமை செய்யற என்ன நமக்கு வருது, ஈஸியா வருது. அதனால நாம் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களை மாற வேண்டும். அதனால இந்த நாளில் இருந்து நம்முடைய சிந்தை யாரா இருந்தாலும் சரி, பிடிச்சவங்களோ சொந்தம் ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கிட்டாம போனாலும் சரி, நம்முடைய சிந்தையில் என்ன இருக்கணும்? நன்மை செய்கிற சிந்தையா இருக்கணும்.
இயேசு கிறிஸ்து சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? ஏத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு நன்மை செய்கிற சிந்தை தான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. அதே போல நம்முடைய சிந்தையும் அப்படிப்பட்ட சிந்தையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதனால நம்முடைய சிந்தையை ஒப்பு கொடுக்கணும். அதாவது டெய்லி எழுந்து எழுச்சிங்கன்னா, ஆண்டவரே என் சிந்தையை சரி பண்ணுங்க, இது வரைக்கும் என் சிந்தை என்ன செய்யுது? உம்முடைய சிந்தையா இல்லப்பா, இந்த நாளிலிருந்து என்னுடைய சிந்தை உம்முடைய சிந்தையா மாறட்டும். 24 மணி நேரமும் உம்முடைய சிந்தை தான் எனக்குள்ள இருந்து வெளிப்படணும். அப்படியே சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, சொல்லிட்டே இருங்க, அது அப்படியே மாறிடும். ஒரு நாள்ல மாறாது. உடனே வந்து ஐயா சொன்னாரு, ஒரு நாள் சொன்ன 2 நாள் சொன்ன அப்படிலாம் கிடையாது. நீங்க சொல்லிட்டே இருங்க, அது மாறுது உங்களுக்கு தெரியாது, மாறுது நமக்கே ஆட்டோமேட்டிக்கா மாறும். அப்படி மாறும்போது நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் உயர்ந்துட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு அந்த உயர்வு மட்டும்தான் தெரியும். சிந்தை உங்களுக்குள்ள வந்தது மற்றவங்க சொல்லுவாங்க, ஏப்பா பாரு முன்னாடி இருந்து இந்த அம்மா எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. அதனால நம்முடைய சிந்தை என்ன ஒப்பு கொடுப்போம். டெய்லி சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட எழுப்பி, ஆண்டவரே என்னுடைய முழு சிந்தையும் உம்முடைய சிந்தையாய் மாறட்டும். நான் யார் இடத்துல போய் பேசினாலும் சரி, எந்த வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய முழு சிந்தை என்ன சிந்தையா மாறணும்? கிறிஸ்துவின் சிந்தையா மாத்திரமே இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யணும்? படிக்கிற இடத்துல எந்த சிந்தை இருக்கணும்? படிக்கணும், கிறிஸ்துவின் சிந்தை தான் இருக்கணும். சிந்தை மாத்திரம் மாறக்கூடாது, ஆண்டவருடைய சிந்தை மாத்திரம் தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த சிந்தை இருந்தா உங்க படிப்பு தானா வரும். நீங்க படிக்க தெரியாத பிள்ளைங்களா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல படிப்பு வரும். அல்லேலூயா. அதனால உங்களுடைய சிந்தை என்ன டெய்லி ஒப்பு கொடுங்க. டெய்லி காலையில ஜெபிக்கிறவங்களா இருந்தா டெய்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய இந்த நாளிலே, ஆனா டெய்லி எழுந்து ஜெபம் பண்ணுவீங்கல்ல, ஜெபம் பண்ணுவோம் சொல்லுங்க, இந்த நாளில என்னுடைய முழு சிந்தையும் உம்முடைய சிந்தையாய் இருக்கணும். அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிச்சு பாருங்க, ஒரு நாள் நிச்சயமாக அது மாறும், உங்களுடைய நிலைமையும் மாறும், நீங்க உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்க உயர்த்தப்படுறது மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க எல்லாருமே ஆசீர்வாதமா இருப்பாங்க. அல்லேலூயா. இத கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வாங்க, கவனத்துக்கு கொண்டு செயல்படுங்க. அல்லேலூயா. அதனால எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள வரட்டும்பா. இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. அப்பா என்னுடைய சிந்தை அழிந்து போகட்டும். அப்பா என்னுடைய மாமிச சிந்தை அழிந்து போகட்டும். எனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்படுவதாக. ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இயேசுவே உம்முடைய சிந்தை எனக்குள்ள இருந்து வெளிப்படட்டும்பா. இந்த நாளிலிருந்து இந்த பூமியில் இருக்கிற கடைசி வெளிப்படுது வரைக்கும் அவன் உம்முடைய சிந்தை தான் என்னுடைய சிந்தையிலிருந்து வெளிப்படணுமே தவிர வேற எந்த சிந்தையும் வெளிப்படக்கூடாது. எனக்கு கிருபை செய்யுங்க, என்னால முடியாது, நீ உம்மாலதான் முடியும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்களுடைய நிலைமை மாறும். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகளே எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்னுடைய சிந்தை உம்முடைய சிந்தை